செங்கோட்டையின் பேச்சு குறித்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, கே.பி. முனுசாமி ஆகியோர் தெரிவித்துள்ள புதிய விளக்கங்களையும் அதற்கு செங்கோட்டையன் அளித்துள்ள புதிய விளக்கங்களையும் தற்பொழுது பார்க்கலாம். மாலை அதற்கான பதிலை அவர் தெளிவாக உங்களுடைய அனைத்து தொலைக்காட்சிக்கும் தந்திருக்கிறார். அதே பொருந்தும் கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடியிருக்கிறோம். சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சிலவர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். 2 நாள் பொதுக்கூட்டத்தில் உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா, ஒரு இடத்துல கூட இபிஎஸ் பயன்படுத்தவே இல்லை. கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று நாங்க எடப்பாடியார் தலைமையில முதலமைச்சர் ஆவார். எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்குவோம். அதுக்கு யார் யார் துணை புரியுறாங்கன்றது தான் நாங்க பார்க்கணும். இன்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் புரட்சி தலைவி அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அவரை மதிப்போடும் மரியாதையோடும் வழி நடத்தினார்களோ அதேபோல் இன்றளவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மூத்த தலைவராக இருக்கின்ற செங்கோட்டையன் அவர்களை மதித்து அவரை மதித்து அழைத்து செல்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.